ஹாய் ஹலோ வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். அரசன் திரைப்படம் பத்தி தான் இவரிடம் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். ஸோ அரசன் திரைப்படம் அதோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்தப்போ எல்லாருமே ரொம்ப ஆரவாரமா கொண்டாடினாங்க. இப்போ ஏன் அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை சார்? இப்பயும் ஆரவாரமாக தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அரசன் படத்துக்கான மவுசு அப்படியே தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பு வெற்றிமாறன் அந்த காம்பினேஷனே ரொம்ப ஃப்ரெஷ் காம்பினேஷன். பத்தாவதுக்கு அனிருத் மியூசிக்னும் போது அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிச்சு. தானுசார் ப்ரொடக்ஷனை பற்றி கேட்கவே வேணாம். அவர் வந்து கிராண்டியராக படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செலவழித்து கொடுப்பாரு. ஸோ அது கதை உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் சிவகுமாரோட கதை. மயிலாப்பூர் சிவகுமார் அவர் வந்து தோட்டம் சேகருங்கிறவரை வந்து மர்டர் பண்ணுறாரு. அதுதான் மெயினான கதை. அது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ரொம்ப வித்தியாசமான கதை. அந்த கதை வந்து ஏற்கனவே வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க. ஸோ வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கிறதுங்கிறது அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வடசென்னை மாதிரியான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஸோ அந்த பேக்ட்ராப்பில் படங்கள் பண்ணக்கூடிய அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் தான் வெற்றிமாறன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை எடுத்துட்டாருன்னா அதை ரொம்ப டீப்பாக ட்ராவல் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுப்பார். அது அவருடைய ஸ்டைலு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மயிலாப்பூர் சிவகுமார் அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்து அவருடைய லைஃப் ஸ்டோரி அதை பற்றி கேட்டு ரெக்கார்ட் பண்ணி அவருடைய டைரி எல்லாம் வாங்கி படித்து ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாரு. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியோட கதைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த ரவுடி மயிலாப்பூர் சிவகுமார் ரவுடின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு கடந்து போக முடியாது. ஏன்னா மயிலாப்பூர் ஏரியாவில் நீங்கள் இப்பயும் போய் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சிவகுமார் வந்து பெருசாக கொண்டாடுறாங்க. அந்த ஏரியா மக்கள் வந்து பெருசாக கொண்டாடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் கிங், அதாவது ராஜா, எங்களுடைய எப்படி சொல்லுது, எங்களுடைய தேசத்து ராஜா, அந்த அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒருத்தராக இருக்கார். வால் போஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ அந்த செவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோலாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்கிறார். ஸோ மொத்தத்தில் அவருடைய ஸ்டோரி அது நிச்சயமாக ஒரு டார்க் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. அது ஒரு அதிரிபுதிரியான ஆக்ஷன் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. அந்த கதையில் வந்து சிம்பு நடிக்கிறார் அப்படின்னும் போது சிம்புவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதத்துலையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. யாரோடையும் சிம்புவை வந்து கம்பேர் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு யங் டேலண்ட்டு. இன்றைக்கும் சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் சிம்பு மட்டும் கரெக்டான லைனப்பில் இருந்தார்னா அவருக்கு காம்படிட் பண்ணுறதுக்கு பல பேர் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லா விதமான ஒரு எப்படி சொல்கிறது டேலண்ட்டும் சிம்புக்கு இருக்குது அப்படின்னும் போது இந்த படத்தில் வந்து சேர்ந்திருக்காரு. ஸோ நான் சொன்ன மாதிரி வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷன் நிச்சயமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்குது. படம் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. ஃபிலிம் சிட்டியில் வந்து செட்டு போட்டிருக்காங்க. ஃபிலிம் சிட்டியில் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து அரசன் படப்பிடிப்பு நடத்துகிறாரு. அதுவும் தானுசார் தான் ப்ரொடியூசர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜன் வகைரா அந்த கேரக்டர் வந்து அமீர் நடித்தார் இல்லையா, அந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கென் கர்னாஸ் வந்து ராஜன் கதாபாத்திரத்தினுடைய சின்ன வயசு கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் 2 படமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 2 படத்தையுமே வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு வெற்றிமாறன் எடுத்துட்டு இருக்காரு. தானுசார் 2 படத்தையும் தயாரிச்சுட்டு இருக்காரு. ஸோ அரசனுடைய மவுசு அது எப்பவுமே வந்து அப்படியே தான் இருக்கு. ஓகே, அப்படியே இருக்குன்னு சொல்லும்போது ஏன் அப்டேட் அதுக்கப்புறம் எதுவுமே வரல சார்? ஏன்னா ஷூட்டிங் நின்றுடுச்சுன்னு ஒரு பக்கம் செய்தி வந்தது. இப்போ அதோட நிலவரம் எப்படி இருக்கு? ஷூட்டிங் நின்றுடுச்சுனாமா அதில் சில தடங்கல்கள்லாம் இருந்துச்சு, சில தடைகள்லாம் இருந்துச்சு. அது எப்படின்னா சிம்பு சார் வந்து வெந்து தணிந்தது காடு பண்ணார்ல, ஐஸ்வரி கணேசன் பண்ணார் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கொரோனா குமார்னு ஒரு படம் பண்ணுறதுக்கு சிம்பு சாருக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 5 கோடி ரூபா கொடுத்துருந்தாங்க ஐஸ்வரி கணேசன் வந்து. ஸோ அந்த ப்ராஜெக்ட் சில காரணங்கள் நடக்காம போச்சு. அதுக்கு பதில் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடந்தது. பட் அந்த வேற ஒரு ப்ராஜெக்ட், வேற ஒரு இயக்குனர், சரியான கதை எல்லாம் சிம்புக்கு அமையல. சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நம்பர் 1 ஸ்டாராக இருக்காரு. ஒரு முக்கியமான நடிகராக இருக்காரு. அவருக்கு கதை பிடிக்கணும், டைரக்டர் பிடிக்கணும், மியூசிக் டைரக்டர் பிடிக்கணும், எல்லாமே ஒரு ஹீரோ அப்படின்னும் போது இன்னைக்கு மாஸ் ஹீரோஸ் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா மொத்தமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அந்த ஹோல் டீம் க்ரூ எல்லாமே. ஸோ அப்படி சிம்பு
சிம்பு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கதையோ ஒரு இயக்குனரோ அமையல அடுத்து அப்படின்னு. அதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா சிம்பு அடுத்தடுத்து படங்கள் பண்ண போயிட்டாரு. ஸோ என்ன செய்யறது, அது அந்த சூழலில் ஐஸ்வரி கணேசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த அட்வான்ஸை வந்து கேட்டார், நடித்து கொடுக்க சொல்லி கேட்டார். இதுலாம் சில பிரச்சனைகள் இன்டர்னல் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, கோர்ட்டு வரைக்கும் போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசன் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்த படப்பிடிப்பை நிறுத்தினாங்க. அது 2 மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட நிறுத்தினாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் உள்ள பல பிரபலங்கள் ஆர்கே செல்வமணி, தானு, இன்னும் பலர் வந்து ஐஸ்வரி கணேசனோட பேசி ஒரு காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அந்த பணத்தையுமே ஐஸ்வரி கணேசன் வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இனிமே எந்த தடையும் கிடையாது. அதனால தான் கொஞ்ச நாள் வந்து படப்பிடிப்பு வந்து நடந்துட்டு இருந்த படப்பிடிப்பு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக கம்ஃபர்டபுளாக அந்த படம் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்டேட்ஸ் அப்படின்னும் போது ஒரு படம் தொடங்கும் போது ஒரு அப்டேட் கொடுப்பாங்க, அப்புறம் நடுவில் 1-2 அப்டேட்ஸ் வராமலாம் இருக்காது. நீ கோயில்பட்டியில் ஷூட்டிங் நடந்தப்ப சிம்புவோட கெட்டப் எல்லாம் வந்து ஒரு வீடியோஸ்லாம் வந்துச்சு, ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. இந்த படத்தில் வந்து சிம்பு வந்து ஒரு 3 கெட்டப்பில் நடிக்கிறாரு. ஒரு யங்கு, ஒரு மிடில், ஒரு ஓல்டு கெட்டப்பில் நடிக்கிறாரு. ஸோ அப்டேட்ஸு தேவைப்படும் போது நிச்சயமாக கொடுப்பாங்க. எல்லா நாளும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிரும். அதனால் நிச்சயமாக கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல அப்டேட் வந்து இந்த படத்து சம்பந்தமாக வரும். ஓகே, அடுத்ததா இந்த படத்துல இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி பார்ப்போம். விஜய் சேதுபதி, பிரியங்கா அருள்மோகன், அதுக்கப்புறம் விக்ராந்த் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க நடிக்கிறத பத்தி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, வெற்றிமாறன் படத்தில் வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ரக்கடாக தான் ஒரு மாதிரி யூஸ் பண்ணார். அவரோட படங்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா விடுதலைன்னு ஒரு படம் எடுத்தார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை சப்ஜெக்டாக தான் இருக்கும். பெருசாக வந்து ஒரு கமர்ஷியலாக இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் வெற்றிமாறன் ஒரு படத்தில் பயன்படுத்த மாட்டார். ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் வெற்றிமாறன் படத்தில் இருக்காது. அது அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் கதை. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து பயன்படுத்துவார். ஒருத்தர் வந்து அந்த படத்தில் நடிக்க வைக்கிறாருன்னா அந்த கேரக்டராக தான் நடிக்க வைப்பார். கேரக்டரை தாண்டி எதுவுமே பண்ண விட மாட்டார். அது அவருடைய ஸ்டைல். நம்ம ஆல்ரெடி பேசணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் விடுதலை படத்தில் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. வெற்றிமாறனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு நல்ல காம்போ, நல்ல ஒரு ரேப் ஒன்று இருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் காம்போ, ஒரு காப் கேரக்டர் ஒன்று இருக்குன்னும் போது அதை விஜய் சேதுபதி நடிச்சா நல்லா இருக்கும்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே வெற்றிமாறன் மாதிரி இயக்குனர்கள் வந்து ஒருத்தரை நடிக்க கேட்கும்போது அவங்க நடிப்பாங்க பொதுவாகவே. ஏன்னா வந்து இயக்குனர் மேலே இருக்கிற நம்பிக்கை, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இயக்குனர் அதே விஜய் சேதுபதி கொடுத்த வெற்றி, இதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஸோ பிரியங்கா மோகன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சிம்பு பிரியங்கா மோகன் காம்பினேஷன் அதுவுமே ஃப்ரெஷ் காம்பினேஷன். அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நிச்சயமாக அது வித்தியாசமாக இருக்கும். என்னதான் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் அது கிளாமராலாம் இருக்க போகிறது இல்லை. அது வந்து வெற்றிமாறன் ஸ்டைலில் தான் இருக்க போகுது. ஸோ ஆண்ட்ரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி, இவங்க எல்லாமே வந்து எப்படின்னா வெற்றிமாறனுடைய லைனப்ஸில் வெற்றிமாறனுடைய எல்லா படங்கள்லையுமே நடிக்கக்கூடியவங்க தான். கிஷோர் நடிக்கிறார் இந்த படத்தில். ஸோ இது வழக்கமான ஒரு வெற்றிமாறன் படம் தான். வழக்கமான வெற்றிமாறன் படம் தான்னா என்ன சொல்ல வரேன்னா வெற்றிமாறனுடைய பேட்டர்ன் படம் தான். ஆனால் அது ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு தனி விஷயங்களை, புது விஷயங்களை அழுத்தமாக ஆழமாக பதிவு பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய பேரை அவருக்கு பிடிச்சமான ஆட்களை வந்து இந்த படத்தில் வந்து செலக்ட் பண்ணி நடிக்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ அது அவருடைய ஸ்டைலு. நிச்சயமாக அது ஒரு விஜய் சேதுபதியிலேருந்து எல்லாருக்குமே பெரிய பேர் கிடைக்கும். ஓகே, இப்போ சிம்புவோட லைனப்ஸ் இதுக்கப்புறம் அவருக்கு வந்து STR 49 இருக்கு, 50, 51 இருக்கு. ஸோ ஐஸ்வரி கணேஷ்க்கும் அவர் படம் பண்ணி தர போறாரா? ஐஸ்வரி கணேசன் படம் அவர் பண்ணலாமா? ஐஸ்வரி கணேசனுக்கு வாங்கின அட்வான்ஸு அது டிஸ்பியூட் ஆயிடுச்சு, அதை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. ஸோ ஐஸ்வரி கணேசனுக்கும் சிம்புக்கும் இனிமேல் படம் பண்ண போகிறது இல்லைங்கிறது தான் வந்து ஒரு சூழல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ்க்கு வந்து அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாரு. அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கான தொடக்க வேலைகள் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எப்படி சொல்கிறது, சிபி சக்கரவர்த்தி வந்து ரஜினியோட 173 பண்ணுறதா இருந்துச்சுல, கமல் தயாரிக்க ரஜினி நடிக்கிற படம். அந்த படத்தில் அவர் டைரக்ட் பண்ண போறது இல்லைங்கிற ஒரு சூழல் வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை அவர் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில வந்தார் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து அஸ்வத் மாரிமுத்துவா வருவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அஸ்வத் மாரிமுத்துவையும் பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் இன்டர்நேஷனல்ல டிஸ்கஷன்ல உட்காந்துருக்காரு. அவரும் ஒரு கதை ரஜினிக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு. ரஜினி படம் பண்ண போறோம் அப்படின்னும் போது சிம்புகிட்ட, ஏஜிஸ்ட எல்லாத்துலேயுமே அவர் பேசிட்டாரு, இந்த மாதிரி ரஜினி படம் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு. ஸோ அதனால வந்து ஓகே நீங்க அதை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு 2 பேருமே வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க, நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க.
பண்ணுறாங்க. சிம்புவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வட சென்னை ஒரு குறுகிய கால தயாரிப்பு தான், இருந்தாலும் அதுக்குள்ள சில தடங்கல்கள்லாம் இருந்ததுனால அந்த தயாரிப்பு தொடர்ந்து போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு, இன்னொரு 50% முடிக்கணும். அதுவும் வெற்றிமாறன் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி அவருக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த காட்சியை வந்து ஓகே பண்ணுவார், அதை உடனே நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஓகே பண்ண மாட்டார். ஸோ அந்த மூட் ஸ்விங்கில் இருக்கிற ஒரு டேரக்டர்னால அவருக்கு அது முழு திருப்தியாக வரணும், படம் வந்து கரெக்டாக வந்தால் தான் அவர் ஓகேன்னு சொல்லுவார். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அந்த படப்பிடிப்பு முடிகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது சிம்பு வந்து இந்த படம் நமக்கு இருக்கிறதுனால அந்த படம் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம். அதாவது வந்து அஸ்வத் மாரிமுத்து ரஜினி படம் பண்ணிட்டு இங்கே வந்தார்னு வச்சுங்க, ரஜினி பட டேரக்டர்ன்ற ஒரு பேர் இருக்கும். அது இன்னும் மார்க்கெட்டுக்கு ப்ளஸ், பிஸ்னஸ்க்கு ப்ளஸ். அது ஏஜிஎஸும் அப்படி தான் நினைக்கிறாங்க, சிம்புவும் அப்படி தான் நினைக்கிறாரு. அடுத்தடுத்த நிறைய லைனப்ஸ் இருக்கு, பட் இப்போதைக்கு இதுதான் வந்து லைனப்ஸ். ஓகே, ஸோ அடுத்ததா இந்த படத்துல தனுஷ் இருக்காரா இல்லையா, கேமியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இல்லையா? சொல்ல முடியாதுமா, யாரு எதுவுமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. தனுஷ் வந்து இந்த படத்துல இருந்து ஒரு கேமியோ பண்ணி கொடுத்தாருன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும், அது வேற மாதிரியான ஒரு காம்பினேஷனா இருக்கும். இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நம்ம தானு சார் ப்ரொடக்ஷன்ல தனுஷ் 2-3 படங்கள் வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அஸ் அ ப்ரொடியூசரும் வந்து பாத்தீங்கன்னா தானு சாருக்கு தனுஷ்க்கு ரொம்ப நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் படங்கள்ல தொடர்ந்து வந்து தனுஷ் தான் ஹீரோ. பொல்லாதவன்ல இருந்து பல படங்கள் வந்து ஆடுகளம் அது இதுன்னு தனுஷ் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா அதிரிபுதிரியான வெற்றி படங்களாக தான் இருந்துகிட்டு இருக்குன்னும் போது வெற்றிமாறனுக்கும் தனுஷ்க்கும் ஒரு நல்ல ரேப்போ இருக்கு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்படின்னும் போது ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் தனுஷ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தனுஷ் அப்ரோச் பண்ணி வெற்றிமாறன் வந்து நடிச்சு கொடுக்க சொல்லி கேட்டா நிச்சயமா தனுஷ் மறுக்க மாட்டார், நிச்சயமா நடிச்சு கொடுப்பார். ஸோ அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து இப்போ யாருமே சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா அப்படியே ஷூட் பண்ணா கூட சஸ்பென்ஸாக தான் வச்சிருப்பாங்க. எப்படி வந்து விக்ரம் படத்துல சூர்யா கடைசியில் அந்த ரோலக்ஸ் கதாபாத்திரம் யாருக்குமே தெரியாம சஸ்பென்ஸாக வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி சஸ்பென்ஸாக தான் வச்சிருப்பாங்க. ஸோ வெற்றிமாறன் கேட்டுக்கிட்டா தனுஷ் நடிப்பாரு. சிம்புவும் தனுஷும் நல்ல நண்பர்கள், சிம்புக்காண்டி நடிச்சு கொடுப்பாரு. ஸோ இந்த மேஜிக், இந்த மூமெண்ட் நடக்குமா நடக்காதான்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழல் நடந்தால் அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் தேடி கொடுக்கும். அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த படம் நினைச்ச மாதிரி தீபாவளி 2026க்கு ரிலீஸ் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு போக பார்த்தா தீபாவளி 2026க்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. திட்டமிட்டு இருந்தாங்க தீபாவளிக்கு வந்து இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஆரம்பித்த வேகத்தில் இந்த படம் போகல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொணக்கம், அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் எடுத்து கொஞ்சம் அப்படி நின்று தான் படப்பிடிப்பு நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வெற்றிமாறன் நான் சொன்ன மாதிரி முழு திருப்தி வந்தால் தான் படத்தை ஓகே பண்ணுவார், முழுசாக ஃபினிஷ் பண்ணுவாருன்னும் போது ஸோ இந்த மாதிரியான ஹேப்பனிங்ஸ்க்கெலாம் இதுக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ அது வந்து தீபாவளி 2026 அப்படின்னும் போது என்ன 4 மாதம் இருக்கா 5 மாதம் இருக்கா அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து படப்பிடிப்பே இன்னும் முடியல 50%. அதை முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடித்து எல்லா வேலைகளையும் முடித்து படத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னா சினிமாவில் நினச்சா முடியும். ஆனால் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு அது சீக்கிரமாக முடியுமான்னா எனக்கு என்னமோ டவுட்டு தான். ஸோ தீபாவளிக்கு வராது, மேபி வந்து பொங்கல் 2027க்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அண்ட் வெற்றிமாறனோட இப்போ இருக்கிற லைனப்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் வடச்சென்னை பண்ணாரு, தென் சிம்பு கூட வந்து வடச்சென்னை பேஸில் ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு, அண்ட் வடச்சென்னை 2வும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து வடச்சென்னை யூனிவர்ஸ் அப்படின்னு டேர்ம் பண்றாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் மாதிரி எல்சியூ மாதிரி இவர் ஒரு வடச்சென்னை யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரா? ஆட்டோமேட்டிக்காகவே அப்படி தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அமீர் கேரக்டர் இருக்கு இல்லையா, ராஜன் கதாபாத்திரம், இப்போ அதை வச்சு ஒரு தனி கதை பண்ணிட்டு இருக்காரு. ராஜன் வகைரா அப்படின்னு ஒரு கதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் அமீர் தான் லீட், அப்போ அதில் அமீர் தான் லீடாக நடிக்க போறான்னு நினைக்கிறேன். கென்னு தான் நிச்சயமா அமீர் தான் லீடாக நடிப்பாரு. கென் வந்து அந்த சின்ன வயசு அமீரா வந்து நடிக்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசன் படமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுடி கதை தான், மயிலாப்பூர் ரவுடி போட்ட கதை அப்படின்னும் போது இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி சுற்றி வந்தீங்கன்னாலும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும். இப்போ மயிலாப்பூர் சிவகுமாருக்கும் தோட்டம் சேகருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடசென்னையில் இருக்கிற ஒரு ரவுடிக்கும் லிங்க் இருக்குமானா நிச்சயமாக லிங்க் இருக்கும். ஸோ அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி தான் கோர்த்து வரும்போது ஸோ அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிறோம், அந்த மாதிரி யூனிவர்ஸ் பேட்டர்னுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை வரும். ஓகே சார், இவ்வளோ அழகா அரசன் பத்தி பதில் சொன்னீங்க, நேரத்துக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நேர்காணல் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப். இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க திரைக்குறள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.